ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, இந்த வெய்ய காலங்களில் நம்ம நான்வெஜ் எடுத்தால் அதீதமாக பாடி ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஒரு ஆண்டுக்கு நம்ம விட்டு பார்க்கலாம், அதாவது நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டு வந்தோங்க. சரியா இப்போ ஒரு 4 மாதங்கள் ஆயிடுச்சு. சரியா ஓகேங்களா. தை மாதத்தில் லாஸ்ட்டாக நம்ம இந்த தை பண்டிகை முடிஞ்சு எருதாட்டு சமயத்தில், அதாவது இங்கே கருநாள்னு சொல்லுவாங்க, அந்த கருநாளில் நான் சாப்பிட்டது தான். அதன் பிறகு நம்ம எங்கேயுமே நான்வெஜ் சாப்பிடல. அப்படி இருக்க ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான்வெஜ்லேயும் நமக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆக தான் செய்யுது. ஆனால் முற்றிலுமாக நான்வெஜ்ஜை தவிர்க்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா விட்டமின் B12ங்கிறது நான்வெஜ்லேருந்து தான் கிடைக்கக்கூடும். அது உண்மையிலே விட்டமின் B12 குறைபாடாக இருந்து வெண்புலி பரவக்கூடிய பெண் தோழிகளுக்கு அவசியமாக நான்வெஜ் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக ஆட்டீரல், மாட்டீரல் வளர பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது நான்வெஜ். கண்ணுக்கு தேவையானது மீன்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், அதுலேயும் குறிப்பாக ஒமேகா 3 மத்தி மீன்லேருந்து நீங்கள் இந்த ஸ்கின்னுக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ யாருக்கு நான்வெஜ்னால ஆபத்து, யாருக்கெல்லாம் நான்வெஜ்னால ரிசல்ட் வருங்கிறத தெரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வந்தாங்க. அந்த வகையில் நான்வெஜ் அப்படிங்கிறது நம்ம விட்டால் எந்தளவுக்கு பேக்கப் சப்போர்ட் தரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 4 மந்த் விட்டேன். ப்ளஸ் ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் படுத்த தான் செய்யுது. நான்வெஜ் விரத்தினால் 100% குணமாக்கிறோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தடுத்து நிறுத்தும். ஓகேங்களா. அதிகமாக பரவாமல் இருக்கும். மற்றபடி குணமாக்கணும் அப்படிங்கிறது சூப்பர் ஃபுட்டு தான். அவாய்ட் ஃபுட்லேயே 100% குணமாக்க முடியாதுங்கிறத இதன் மூலியமாக தெரிஞ்சுக்குங்க. அதே போல் தான் நான்வெஜ் இப்போ நான்வெஜ்லேயே நல்லது இருக்குதே, நீங்கள் விட்டுறதுனால உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு ஒரு சிலருக்கு உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஏன்னா நான் ஒரு மீன் விரும்பி, நான் மற்ற மீன் பார்த்திங்கன்னா சாப்பிட்டாலுமே கூட மற்ற மீன்களும் நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். குறிப்பாக ஏரி, குளம் இங்கே பிடிக்கக்கூடிய மீன்களை நான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறேன். குறிப்பாக ஜிலேபி. ஏன்னா ஜிலேபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதேமாரி நான் எங்கேனாச்சும் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வெளியே ஒரு கறி விருந்துக்கு போகிறேன் அப்படின்னா, நான் அங்கே கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா வீட்டில் நான் ஒரு சில டைமில் கட்டுப்பாடு இருப்பேன். ஆனால் நான் ஏதோ தாந்தா தான் நான் வெளியே போவேன். ஆடியில் ஒன்று, அமாவாசையில் ஒன்றுன்னு நம்ம அங்கங்கே ஏதோ ஒரு டைம் விருந்து கிடைக்கும் போது தான் நம்ம வெளுத்து கட்டுவோங்க. அதாவது ஓசி சாப்பாடில் உடம்பு வளர்த்தினா மட்டும்தான் உண்மையிலே உடம்பு போடும். நம்ம உடம்பு ஏற்றலாம்னு சொல்லி நம்ம பார்த்து கவனமாக சாப்பிட்டா கூட உடம்பு ஏறாது. அப்போ பயமின்றி கவலையின்றி நான் சாப்பிடக்கூடிய இடம்னா அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் நான் வெளியே சாப்பிட்றது தான். அது ஹோட்டலாக இருக்கலாம், அல்லது உறவுக்காருடைய இந்த கறி விருந்து ஃபங்க்ஷனாக இருக்கலாம். நான் பெரும்பாலும் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதில் மட்டன் வச்சாலும் சாப்பிட்ருவேன், ப்ளஸ் மீன் வச்சாலும் சாப்பிட்ருவேன். கோழிக்கறி மட்டும்தான் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா அது எனக்கு பிடிக்காதனால நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சிக்கன் ரைஸ் ஏதோ டைம் நம்ம டெய்லி வாரம் அப்படிலாம் போகிறது கிடையாது. நமக்கு நாங்கள்லாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு ட்ரீட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் பசங்க ட்ரீட் வைப்பாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு எல்லாம் ஒரு 5 பேர் 10 பேர் நாங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த டைமில் நான் சாப்பிட்டுக்குவேன். அந்த ஒரு நாள் அவ்வளோதான். அதுலேயும் குறிப்பாக அந்த சிக்கன் ரைஸாக சாப்பிடும்போது தான் அந்த சிக்கன் சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா அது பொரித்து அந்த கறியை அதில் போட்டிருப்பாங்க. மற்றபடி வீட்டில் குழம்பு வைக்கிறாங்க, ஒரு கறி விருந்தில் இதுமாரி கோழிக்கறி போடுறாங்கன்னா கம்பல்சரி முற்றிலுமாக தவிர்த்துருவேன். அது நாட்டுக்கோழியாக இருந்தாலும் தவிர்த்துருவேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது கோழிக்கறி, சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஆனால் எந்த மீனாக இருந்தாலும் சரி வெண்புலி நான் பார்க்கவே மாட்டேன், சாப்பிட்ருவேன். விருந்தில் என்ன மீன் வைக்கிறாங்கன்னா கம்பல்சரி நான் சாப்பிட்ருவேன். மட்டன் பிடிக்கும், மட்டனும் சாப்பிட்ருவேன். வீட்டில் நம்ம கம்பல்சரி நான் மட்டன் எடுத்துகிட்டு இருப்பேன். குறிப்பாக வெள்ளாட்டுக்கறி தான் எடுப்பேன். ஏன்னா செம்மறி ஆடுங்கிறது கொஞ்சம் எனக்கே பறிப்பு விட்டுச்சு. அதை நான் வெரிஃபை பண்ணேன். ஆனால் வெள்ளாடு பயம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதனால தான் நம்ம வெள்ளாட்டு ஈரல், சுவரீட்டி, A to Z. ஓகேங்களா. நான் இந்த ஈரல் சோரிட்டி எதுக்கு பெஸ்ட்டாக சொல்கிறேன்னா, அது அதீத சத்து நம்ம தோலுக்கே கிடைக்கிது, அது இல்லாமல் உடலுக்கும் கிடைக்கிது. அதனால் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துங்க. ஆனால் அந்த வெய்ய காலத்தில் எதுக்காக நான்வெஜ் விடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கன்னா, ஹீட்டு பாடி அது ஜீரணம் பண்ணுறதுக்காக கஷ்டப்படும். இதில் வெய்ய காலம் வேறு. இந்த டைமில் போய் நீங்கள் சிக்கன் வேறு சாப்பிட்டீங்க சொல்லி முடிஞ்சிச்சு. ஏன்னா வெயில் சூடே தாங்க முடியாது, நம்ம பாடி ஸ்கின் அலர்ஜி ஆகும். இப்போ கோழிக்கறிங்கிறது அதீத ஹீட்டு. அதில் குறிப்பாக பண்ண கோழிக்கறி, நாட்டுக்கோழிக்கறி அந்த சாப்பிட்றீங்க. இன்றைக்கி ஒரு நாள் மாதம் ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றீங்கன்னா கூட நாட்டுக்கோழியோ இந்த கருங்கோழியோ சாப்பிட்டுங்கன்னு நான் சொல்லிடுவோம் கூட. ஆசையாக அடிக்டாக இருக்கிறீங்களுக்கு மற்றபடி அதுவுமே விட்டுருவீங்க அப்படின்னா சந்தோஷம், நல்லது, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் கோழிக்கறி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. மட்டன் உங்களுக்கு பிடிக்குதுன்னா விட்டுறாதீங்க, சத்து அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாக மட்டன் விட ஆரம்பித்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அதை விட்டால் கை நடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுமாரி இது உடம்பு ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சுங்க, சத்தே இல்லை. எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியல, பேக் பெயினாக இருக்குது, அடித்து போட்ட மாதிரி இருக்குது. லாங் ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு நாள் எனக்கு பாடி பெயினாக இருக்குது. ஏன்னா காரணம் சத்து இல்லை. இன்னொன்று ஏக்கம் அதிகரிக்குது, கறி மேலே ஒரு ஏக்கம் தான் சொல்கிறாங்களே.
நாம் விடணும்னு நினச்சா விட முடியல. அது மேலே பிடிக்கலை அல்லது சாப்பிட்டு வெறுத்து போயிட்டாங்கன்னா நம்ம விட்டுறலாம். அதை தான் நம்ம சொல்கிறோங்க. ஒரு இந்த வெண்புலிக்காக நம்ம எல்லாத்தையும் தவிர்க்க அது மேலே ஏக்கம் அதிகரித்து மன அழுத்தம் அதிகரித்து தான் நமக்கு வந்து வெண்புலி ஒரு பக்கம் ஹார்மோன் சேஞ்ச் ஆகி பரப்பி விடுது. சாப்பிடுங்க, ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஓவராக பரவ போக கிடையாது. ஆகாரத்தை அடிக்கடிக்கு சாப்பிட வேண்டாங்கிறது தான் நாங்கள் வந்து மூச்சுக்கு 300 டைம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்போ யார் என்ன அளவுக்கு சாப்பிட்ணும், எப்போ சாப்பிடக்கூடாது, இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் பயமின்றி சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் இந்த வெண்புலி குணமாக்கலாம். விட்டு தான் 100% குணமாக்க முடியும் அப்படின்னு யாரும் கேரண்டி கொடுத்தாங்களோ ஓகே, நம்ம விடலாம். ஆனால் விட்டால் பரவாமல் தான் தடுக்குதவில்லை, குணமாக்குறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. குணமாக்குறது முழுக்க உங்களுடைய சூப்பர் ஃபுட் ஹாப்பி லைஃப் ஸ்டைலில் ப்ளஸ் சப்போர்ட் மெடிசன்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் வைத்தியம் பெஸ்ட் வைத்தியமாக அமைஞ்சால் எடுங்க, இல்லையா அந்த மருத்துவமே கூட வேண்டாம். ஏன்னா மருத்துவத்தினால பல பேர் பக்க விளைவுக்கும் ஆளாயிருக்கிறாங்க. ஏன்னா பல வருடங்கள் எப்படி நம்ம இதையே நம்பி எடுத்துகிட்டு இருக்கிறது, கேரண்டி இல்லாத ஒரு மெடிசன்ஸாக இருக்குது. ஓகேங்களா, சீராய்டெலாம் எடுத்திங்கன்னா உடம்பையே சதைச்சிடும். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கர்ப்பப்பை வீக் ஆகுது, ரெண்டாவது அல்சர் ஃபார்ம் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் இந்த டாக்டர் இருந்தால் அந்த டாக்டரு, அங்கே சீராய்டு இங்கே சீராய்டு, அதை தாண்டி மெடிக்கலில் நீங்களாக வாங்கி சாப்பிட்றது, இதுமாரிலாம் போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பையே உருவாக்கிக்கிறீங்க. உடம்பு போட்டுருது. ஓகேங்களா, இப்போ சத்தான உணவுகள் சாப்பிட்டு உடம்பு போட்டால் கூட நாளைக்கு வந்து ஒரு காய்ச்சலாக டக்குன்னு வந்து பாடி வந்து வீக் ஆகும். அது போதிய அளவுக்கு நம்ம விட்டமின்ஸ் வந்து அதை காத்துக்கும். ஆனால் மாத்திரை மருந்தில் உடம்பு போட்டிங்கன்னா அது வந்து உப்பிக்கிட்டு தான் போகும், எனர்ஜியாக இருக்காது. ஓகேங்களா, அதை குறைக்கிறது பெரும்பாலாயிரும். மாத்திரைக்குள்ளார் போயிட்டிங்கனாவே அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு செயல். எடுக்கலாம், ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரை ஓரளவுக்கு கண்ட்ரோல் படுத்து கூடவே உணவுகள் வந்து கட்டமைச்சு நீங்கள் 100% மீண்டு கூட வந்துடலாம். ஆனால் ரொம்ப வருடமாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு வியாதிக்கும் மருந்து எடுத்துக்கிட்டு வயதானோட்டி நீங்கள் இந்த தவறு செஞ்சிங்கன்னா அதுக்கான தண்டனைகளை நாம் உண்மையிலே அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா நானே சிறு வயதிலே இள வயதிலே இந்த வெண்புலிக்காக மெடிசன்ஸ் எடுத்து பக்க விளைவுக்கு உள்ளாயிருக்கிறேன். அதனால தான் இந்த விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்துகிறோங்க. ஒரு மெடிசன்ஸ் ரீதியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பக்க விளைவின்றி பண இழப்பின்றி ஃப்ரீயாக கவர்மெண்ட் எடுத்துக்கங்க. அது லோ டோஸ் மெடிசன்ஸ், பெரிய அளவுக்கு பாதிப்பு தராது. அதுவுமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் விட்டுருங்க. நல்லா வேணால் தொடரலாம், நல்லா அதனால பாதிப்பு தான் வருது அப்படின்னா வெட்டுறது தானே நமக்கு வந்து நல்லது. அதை தான் நம்ம சொல்கிறோங்க. அந்த வகையில் இப்போ நான்வெஜ்ஜுங்கிறது வந்து என்னால் வந்து இப்போ 4 மாதம் நான் கிடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக எனக்கு வந்து ஃபீல் வருது. ஏன்னா ஏக்கம் அதிகரிக்குது. ஓகேங்களா, உண்மை சொல்ல போனால் இன்னொன்று பாடி வந்து எதிர்பார்க்குது, என் மனசு வந்து தேடுது. ஏன்னா உடம்புக்கு வந்து என்ன எதிர்பார்க்குது அதை கொடுத்தா தான் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதேமாரி மனசு என்ன வந்து எதிர்பார்க்குதோ அது மேலே ஏக்கம் அதிகரிக்காமல் அதை வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா, ஆனால் அது ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சுன்னா அது பாடிக்கு பிரச்சனை. அதனால் என்னென்னா சிக்கன் அடிக்ட் ஆகிறீங்க, ஆல்கஹால் அடிக்ட் ஆகிறீங்களா நம்ம ஒரு அளவு கட்டுப்பாடு வைக்கலாம். ஏற்கனவே நம்ம அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு முற்றிலுமாக தவிர்க்கணுங்கிறது அது உண்மையிலே வந்து ஒரு பாதிப்பு தான் ஏற்படுதுங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இதுக்கு மேலேயே என்னால் நான்வெஜ் விட முடியுமானா அது முழுக்க என்னுடைய மனசுடைய கட்டுப்பாட்டில் அதை நான் முழு மனசாக ஏற்றுக்கிட்டு எனக்கு அது வந்து வேண்டா வெறுப்பாக அதை ஒதுக்குற அளவுக்கு எனக்கு அது மேலே வெறுமை வந்தால் மட்டும்தான் என்னால் நான்வெஜ் வந்து விட முடியும். அப்போ தான் என் மனசும் உடலும் ஏற்றுக்கும். அது சத்தானது கிடையாது, அது வந்து கேடு தரக்கூடியது, அது வந்து நமக்கு இறையாண்மைக்கு, அதாவது இந்துவில் குறிப்பாக சொல்லப்போனால் வள்ளலார் கோட்பாட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டதுக்கு காரணமே இப்போ தான் சமீப நாட்களில் ஏற்றுக்கிட்டேன். காரணம் அந்த நான்வெஜ்லேருந்து விடணும், நான்வெஜ்ஜுங்கிறது அது ஒரு பாவ செயல் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம விடுவோங்க அப்படிங்கிறதுக்காக வள்ளலாருடைய கோட்பாடை வந்து நம்ம பின்பற்றுறோங்க இந்த 4 மாதமாக. ஆனால் விட முடியுமாங்கிறத ஒரு கேள்விக்குறியாகவே எனக்கே தோணுது. இருந்தாலும் நம்ம இன்னும் வள்ளலாருடைய அந்த ஞான சபைக்கு கடலூர் நம்ம போகலை. ஓகேங்களா, அங்கே ஒரு டைம் போயிட்டு வந்துட்டோங்கன்னா நம்ம கொஞ்சம் மேபி இதை விட்டு முழுமையாக வந்துட முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னொன்று முருகன் பக்தன், முருகர் எதுவும் கறிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் தமிழ் மருத்துவத்தை நான் வந்து போற்றி காப்பாற்றணும், அதை பின்பற்றணும், சித்த மருத்துவத்தை வந்து நம்ம உள்வாங்கணும், சித்தர்களுடைய கோட்பாடை பின்பற்றணுங்கும் போது நம்ம நான்வெஜ்ஜை விட்டு விலகினா அதோடைய அந்த தன்மை நமக்கு புரிய வரும், அது உடம்புக்கு ஏற்றுக்கும். ஏன்னா சித்த மருத்துவம் பச்சிலை வைத்தியங்கிறது நான்வெஜ்ஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அதை எடுத்துக்கிட்டு நான்வெஜ் எடுத்திங்கன்னா அது வந்து ஃபுட் பாய்சனாகவே ஆகும், அந்த மருந்தை வந்து முறிச்சிடும், எந்த ஒரு வியாதிக்கும் ரிசல்ட் வராது. அப்போ நம்ம இந்த நான்வெஜ்ஜை விட்டு நம்ம முழுமையாக வரணும் அப்படின்னா அது ஒன்று நம்ம மன ரீதியாக முழுமையாக அதை வெறுக்கணும்னா ஆன்மீகத்தில் இறங்கி தான் ஆகணும். நம்ம ஆல்ரெடி பூசாரி குடும்பம் தான், ஆனால் நான் மட்டுமே எதிர்வினையாக செயல்படுவேன். பேயும் கிடையாது, சாமியும் கிடையாது. சாமி நம்ம வேண்டுறங்க, இப்போ ஒரு முருக பக்தனாக இருக்கிறாங்கன்னா என்னுடைய ஒழுக்கத்துக்காக, தமிழ் மருத்துவத்தை பேணி காக்கிறதுக்காக, கோபம் தணிக்கிறதுக்காக, அது ஒரு ஹெல்த்தியான ஒரு மூமெண்ட். ஓகேங்களா, அப்படி தான் நான் கருதுகிறேன். மற்றபடி நம்ம தான் தெய்வம், யாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, பாவம் செய்யாமல் யாரையும் அடித்து பிழைக்காமல் நம்ம வாழ்ந்தாவே நம்ம தான் தெய்வம்.
அதேமாரி தான் நம்மளும் சொல்கிறோங்க, யாருக்கும் இந்த ஒயிட் பேச்சஸ்னால் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பு நம்ம செஞ்சாவே போதும். ஊத்திரி கூத்துறக்கூடாது, என்னால் யாருக்கும் பரப்பி விட்டுறக்கூடாது. அதனால் பார்த்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி என்ன அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இவங்களுக்கு ஆகாது, இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்ட மாரி பயமின்றி இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டே இதை குணமாக்கணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்துக்கிட்டு தான் என் மேலே எல்லாமே நான் செக் பண்ணுறேன். அதுக்கான போராட்டத்திலையும் நான் வந்து ஈடுபடுறேன். அது எனக்கு பிடிச்சி நான் செய்கிறதுனால நான் வந்து தாங்குகிறேன். பிடிக்காமல் வேண்டாம் வெறுப்பா நம்ம எது செஞ்சாலுமே முடியாது. நீங்கள் மருந்து எடுத்தாலும் சரி, நான்வெஜ் விட்டாலும் சரி, இந்த வெண்புலிக்காக என்ன கஷ்டப்பட்டாலும் பிடிக்காமல் செஞ்சிங்கன்னா உடம்பு ஏற்றுக்காது. பிடிச்சி எந்த ஒரு காரியத்தையும் பிடிச்சி செய்யணுமாங்க. அது வேலைகளாக இருக்கட்டும், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், பிடிச்சி எடுங்க. ஓகேங்களா? அதுதான் நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். 4 மாதத்தை ஓட்டிட்டேன். ஒரு ஆண்டுதில் ஒரு 6 மாதம்னாச்சும் நம்ம ஓட்டிடுவோங்களாங்கிறது வந்து ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். வள்ளலார் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரணும். போயிட்டு வந்தால் மேபி நமக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் முயற்சியில் இருக்கிறேன். அதேமாரி ஒரு நண்பர்கிட்ட வந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட்டும் வைக்கிறேன். ப்ளஸ் எனக்கு இப்போ ஒரு நிதி உதவிகள் தேவைப்படுது. ஏன்னா பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இப்போ இல்லை. ஏன்னா வெயில்னாலும் நம்ம வெளியே வேலைக்கு போகலாம் ஐடி பண்ணுறதுக்கு. யூடியூப்பில் இருந்ததும் பிள்ளைங்களுக்கு நம்ம போய் திருச்செந்தூருக்கு போயிட்டு காது குத்திட்டு அது வந்தது. அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு செலவு ஏதோ பெரிய செலவு வந்துச்சு. திருப்பதி போயிட்டு வந்தேங்க. அதை தாண்டி நம்ம போல் நண்பர்கள் வெண்புலி விழிப்பு சேவை மையத்தில் பதிவு செஞ்ச குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சத்து மாவு நம்ம வந்து வாங்கி நாமளே தானியம் வாங்கி அரைச்சிட்டேங்க, இலவசமாக எல்லாத்துக்கும் தரத்துக்காக. இது எல்லாமே நம்ம யூடியூப் இன்கம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. எப்படியோ இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து எதுவும் ஸ்கூல் லீவு எதுவுமே பெரிய அளவுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு அதுக்குன்னு இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ சைக்கிள் வாங்கணும் பையனுக்கு, கொஞ்சம் லாங் தூரம் போவோம். நம்ம வண்டியில் போயிட்டு வந்துட்டு விட்டுட்டு வர முடியாது. அதுக்கு ஏற்பாடு பண்ணணும், இப்போ காசு சம்பாதிக்கணும். இன்னொன்று எஜுகேஷனுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எபோர்ட் போடணும். ஸ்கூல் பேக்கு தேவையானதெல்லாம் வாங்கி, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம டியூஷன் அனுப்பணும். கொஞ்சம் அவன் எஜுகேஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாகணும். காசு கண்ணி விட படிப்பு அவசியமானது, முக்கியமானது. பிள்ளைங்களுக்கு ஒரு டேலண்ட் உருவாக்கணும். அதேமாதிரி நானும் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். வெயில் முடிஞ்சோடனே ஒரு ஊர் விட மாட்டேன், மற்ற ஸ்டேட்டையும் விட மாட்டேன். எல்லாம் தமிழ்நாடு இந்தியாவெலாம் சுற்றி பார்த்துடணும். அதே மருத்துவ பயணமாகவும் இருக்கணும், ப்ளஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நான் சுற்றியும் பார்த்துடணும். ஆன்மீக தேடலாகட்டும், மலை பயணங்களாகட்டும், சுற்றுலாத்தலங்களாகட்டும், என்ஜாய் பண்ணுறதுல நான் வந்து நிலப்பாடாக இருக்கிறேன். இப்போ நம்ம வள்ளலார் கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை நீங்கள் ஒரு ஸ்பான்சராக நீங்கள் வந்து கொடுக்க விருப்பப்பட என்னோடய ஜிபே எனக்கு மறக்காமல் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், ₹1 இருக்கட்டும், ₹10 இருக்கட்டும், ₹100 இருக்கட்டும், ₹50 இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் அனுப்புங்க. போன டைம் நம்ம பழனிக்கு போகும்போது கேட்டிருந்தேங்க, 2-3 தோழிகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே நம்ம வந்து வச்சுருந்தோங்க உண்டியில். அந்த உண்டியிலும் உடச்சிட்டு தான் இப்போ நம்ம வந்து திருச்செந்தூரும் போயிட்டு இருந்தாங்க. அதோட 10 காசு போட்டு அந்த டைமில் உதவி செஞ்சு பழனிக்கு போகலான்னு கேட்டுட்டு நம்ம போக முடியல. அதனால தான் திருச்செந்தூர் ரொம்ப நாள் கழித்து போனோங்க. அந்த அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த சகோதரிகளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகளை வந்து நம்ம வள்ளலார் கோயிலுக்கு போய் அந்த வள்ளலாருடைய சித்த மருத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று நான்வெஜ் விட்டு கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு நம்ம இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு ஆண்டு நம்ம விடணுங்கிறது ஒரு எண்ணம் இருக்குது. அது முழுமையாக விட்டுட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதுக்கான ஊட்டச்சத்தை நம்ம உருவாக்கணும். அதனால் உங்களால் கொஞ்சம் சின்ன உதவிகளை கட்டாயம் நீங்கள் தாங்க, நிச்சயம் தருவீங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நம்ம வள்ளலார் கோயிலுக்கு போகிறோங்க. நண்பர்கள் நீங்கள் யாராச்சும் வள்ளலார் கோயிலுக்கு வரத்துக்கு விருப்பப்பட்டாலும் வாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இந்து மதத்தை வந்து பரப்பி வர்றது அப்படிலாம் கிடையாது. எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி தான் நம்ம போகிறோங்க. நம்ம என்ஜிஓவில் முஸ்லீம் சகோதரிகள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டின் நண்பர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லாருமே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து ஒரு வேலவன் அறக்கட்டளைன்னு நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினச்சா கூட அதை வந்து நாளைக்கு யாருக்கும் மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் வெண்புலி விழிப்புணர்வு விவி. ஓகேங்களா? வைரவேல் அப்படிங்கிறது என்னோடய பேரும் விவி. வெண்புலிக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன். அதனால் விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சொல்லி யார் மனதையும் புண்படுத்தாமல் நம்ம நேம் வச்சுங்க. வேலவன் அறக்கட்டளைன்னு வைக்காமல் விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் மாற்றினாங்க. ஏன்னா எக்காதவனு யாரையும் மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ ஒரு மனசுக்கு வந்து ஒரு வருடலை உருவாக்கிடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு தயக்கத்தை உருவாக்கிடக்கூடாது. அதில் நான் கரெக்டாக தெளிவாக இருக்கிறேன். எம்மதமும் சம்மதம் அது என்னுடைய கோட்பாடு. 2வது தெய்வம், ஆன்மீகம் எல்லாமே வந்து உங்களுடைய ஒழுக்கத்துக்காக தான், உங்களுடைய குணத்தை பேணிக்காக, கோபத்துக்கு தணிக்க தான், உங்களை மனசு இலகாக தான் ஆன்மீகத்தை நாடி போங்க. உங்களோட மன பாரம் குறையும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையை பயன்படுத்தக்கூடாது. எந்த மதமாகட்டும் மூட நம்பிக்கையை பயன்படுத்தக்கூடாது. அது முட்டாள்தானமான ஒரு விடயங்கத்தை நான் இந்த தருணத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அதாவது நான் ஒன்றும் ஓப்பனாக சொல்லணும்னா பரிகாரம் செய்கிறது, அளவு குத்திக்கிறது, இதுமாரி வந்து கடாய் அதாவது ரத்த காவு கொடுக்குறது, அந்த வேலையே இருக்கக்கூடாது. 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு மருத்துவ ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னா ஒருத்தருக்கு வந்து போய் பண உதவி செய்யுங்க, மருத்துவ உதவி.
ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக வந்து அன்பான வார்த்தைகள் சொல்லுங்கள். உங்களை இந்த ஹெல்ப் பண்ணவே உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். தெய்வம் உங்கள் மனதில் வந்து குடியிருப்பாங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. வீணாக மூட நம்பிக்கையாக போய் இந்த கோடாங்கி சாங்கியம் பூசாரி அது இதுன்னு போயிட்டு பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. அதை நான் சொல்லிக்க விருப்பப்படுற இந்த தருணத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உதவிகள் தேவைப்படுது. அநேகமாக நம்ம இந்த வாரத்தில் அல்லது அடுத்த வாரத்தில் நம்ம போகலான்னு இருக்கிறோங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. கடலூர் வள்ளலார் ஞான சபைக்கு யாராச்சும் வரதுக்கு விருப்பப்பட்டால் சொல்லுங்கள். எல்லாம் இணைஞ்சு நம்ம சேலத்துலேருந்து பயணிக்கலாம். மற்ற நண்பர்கள் வரமே இருந்தாலும் நீங்கள் அங்கே வாங்க. நம்ம ஹைதராபாத்தில் நம்ம ஒரு நண்பர் அங்கே கடலூர் சார்ந்த பகுதியில் தான் நல்ல பழக்கம். அவர் வாங்க நம்ம வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் வாங்க அப்படின்னு இருக்கிறாரு. அங்கேயும் போயிட்டு அப்படி போப்பாங்க. நம்ம போல் நண்பர் தான், நல்லா சப்போர்ட் பண்ணுவார், நல்ல ஜாலி டைப்பு. நண்பர்கள் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். பணக்காட்சி சம்பாதிக்கிறனா இல்லையோ, நண்பர்கள் சம்பாதிக்கிறேன். இப்போ பணத்தை நோக்கி போகணும்னா நான் வேலைக்கு போய் பொழைச்சிக்கலாம், ஓகேங்களா. ஆனால் மக்களுக்கான சர்வீஸ் நம்ம கொடுக்க முடியாது. நம்ம இயற்கை சார்ந்த இந்த மருத்துவ முறைகள் தேடி பயணம் மேற்கொள்ள முடியாது. ஃப்ரீயாக இருந்தால் தான் என்னால் வந்து கரெக்டாக சிந்தித்து செயல்பட முடியும். பல பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். கரெக்டான பொருட்கள் நம்ம வந்து கிராமத்தில் பறித்து ரெடி பண்ணி அனுப்ப முடியும். இன்றைக்கி வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் பதிவு செஞ்சவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நம்ம வந்து மேலுக்கான ஹெர்பலும் உள்ளுக்கான ஹெர்பலும் உணவே மருந்துகள் வகையில் பக்க விளைவின்றி பண இழப்பின்றி நம்ம அனுப்பிட்டுருக்காங்க. இது பாதுகாப்பான மெடிசன்ஸ். நீங்கள் எந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே உணவே மருந்து. இதில் ஃபார்முலாவும் சொல்லிடுங்க. இன்னும் சேவை மையத்தில் பதிவு செய்யாதீங்க. மறக்காமல் பதிவு செஞ்சுங்க. பதிவு செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் லீகலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு மெடிசன்ஸாக போகணும் அப்படின்னா நம்ம கம்பல்சரி மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்க. இப்போ காலையில் நம்ம தரக்கூடிய இந்த உள்ளுக்கான ஹெர்பல் மேலுக்கான ஹெர்பல் இது அனைத்துமே தாத்தா பாட்டிக்கான வீட்டு வைத்திய முறை தான், ஓகேங்களா. ஃபார்முலா சொல்கிறதுக்கு காரணம் நீங்களே வீட்டில் வளர்த்தி பச்சில வைத்தியமாக காலையில் நேரத்தில் பறித்து சாப்பிடும்போது பாஸ்ட்டாக குணமாகும். அந்த அளவுக்கு பல நோய்களையும் குணமாக்கும். மருத்துவம் அப்படிங்கிறது இரவு ஒரே ஒரு மாத்திரை உங்கள் மனசு நம்ப வைக்கிறதுக்காக, ஓகேங்களா. ஒரு 20% வேலை செய்யறதுக்காக சாப்பிட்ட பின்னாடி ஒரு மாத்திரை எடுத்துக்கங்க, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு நோய்களுக்கும் நீங்கள் மருத்துவர் அன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வெண்புலிங்கும் போது மருத்துவத்தில் தீர்வுங்கிறது இன்னும் வேர்ல்டு லெவலில் கண்டுபிடிக்கல, ஓகேங்களா. கவர்மெண்ட் கேரண்டி தரல. அது ஒரு அடிஷனல் சப்போர்ட் தான். 80% சூப்பர் ஃபுட், ஹாப்பி லைஃப் ஸ்டைல், அவாய்ட் ஃபுட். என்னோட காரணத்தை கண்டறிஞ்சு அடிக்கிறது. காரணமே தெரியாமல் கண்மூடித்தனமாக நம்ம படுக்கும் மாதங்கள் மெடிசின்ஸு பணத்திலேருந்து பக்க விளைவுகளாகி பரவிட்டுருங்க. அந்த டைமிங் மிஸ் ஆகிடுது. வந்தவுடனே அழிச்சிடணும் அல்லது வந்தவுடனே தடுத்துடணும், ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் நம்மளோட வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்துக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களை 100% குணமாக்க முடியுங்கிறத நான் ஆணிதரமாக அடித்து உறுதியாக நான் சொல்கிறேன். மருத்துவத்தில் தீர்வுங்கிறது அதுவுமே நாம் ஃபஸ்ட் வைத்தியம் பெஸ்ட் வைத்தியமாக அமைச்சிக்கணும். நமக்கு எது ஆகும் ஆகாது கண்டறிஞ்சு செயல்பட்டால் நமக்கு பாதிப்பு இல்லை, இல்லைன்னா பரப்பி விட்டுரும் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் உறுதியாக சொல்லிக்கொண்டு உங்களுடைய வெண்புலியை நீங்கள் குணமாக்க உங்களுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை ஒருபோதும் விட்டுறாதீங்க. கரெக்டாக புரிந்து செயல்படுங்க. அதுக்கான உதவிகள் நம்ம செய்ய நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் என்றென்றும் காத்துக்கொண்டு இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே பேக்கப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம்.